4 முட்டையில் உப்பு போட்டு அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி கடாயில் போட்டுக்கோங்க. பாதி வறுபட்ட பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, வீட்டிலையே ரெடி பண்ணின கஸ்தூரி மீத்தி 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மல்லி செடியை நிழலில் உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா வறுபட்ட பிறகு நம்ம ஆற வச்சு ஜாரில் போட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு முட்டையும் வெந்துருச்சு, வெளியே எடுத்துடலாம். நம்ம இந்த முட்டையை துருவி முட்டை நூடுல்ஸ் கிரேவி செய்ய போகிறோம். இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 150 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதங்கிடட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கின பிறகு 150 கிராம் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நமக்கு சீக்கிரமாக தக்காளி வதங்கும். அதனால் இப்போ நீங்கள் உப்பு போட்டு வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் முட்டை நூடுல்ஸ் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற அந்த பொடியும் போட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 1 நிமிடத்துக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிடத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். 10 நிமிடங்கள் கழித்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம முட்டையை துருவி வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டுருங்க. இப்போ அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 7 நிமிடங்கள் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கலாம். 7 நிமிடங்கள் கழித்து பாருங்கள், இப்போ நமக்கு ரொம்ப நல்லாவே கெட்டியாக இருக்குது. பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் 1 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணலை. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு மல்லிச்செடி மட்டும் நம்ம போட்டுட்டு இறக்கிற வேண்டிதான். சாதத்துக்கும் நீங்கள் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது சப்பாத்திக்கு பூரிக்கு வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் வாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ மக்களே.